ஆதிசங்கர பகவத்பாதா ஒரு வீட்டு வாசலில் போய் நின்று பவதி பிக்ஷாந்தேகின்னு அப்படி கேட்குறார். உள்ளேந்து ஒரு அம்மா வாசலில் வந்து பார்க்குது. சிவபெருமான் மணிவயிற்றில் பிறந்த ஞான குழந்தை முருகன் மாதிரி இருக்காரு, இவருக்கு ஏதாவது கொடுக்கணுமேன்னு நினைக்கிறாங்க. அரிசி டின்னு இருக்குது, அரிசி இல்லை. பருப்பு டின்னு இருக்குது, பருப்பு இல்லை. அடுப்பு இருக்குது, பற்ற வைக்க நெருப்பு தீக்குச்சி இல்லை. அவ்வளவு வறுமை, அவ்வளவு வறுமை. ஆனால் அன்றைக்கி ஏகாதேசி முடிந்து துவாதேசி, விரதத்திலேயே உயர்ந்தது ஏகாதேசி விரதம். துவாதேசிக்கு விரதம் விடும்போது அகத்திக்கீரையும் நெல்லிக்காயும் சமைப்பாங்க. ஒரே ஒத்த நெல்லிக்காய் அவங்க வீட்டில் இருந்தது. அதை எடுத்து தாம் பசியாராட்டியும் வயிறார இந்த குழந்தைக்கு எதையாவது கொடுப்போன்னு வறுமைங்கிற தன்னுடைய கண்ணீரை தொடச்சி மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அந்த தர்ம தேவதை வந்து பிக்ஷ பாத்திரத்தில் ஆதிசங்கர பகவத்பாதாட்ட அந்த நெல்லிக்காயை போடுறா. அதற்குள்ள கண்ணை மூடி அவர் சில ஸ்லோகங்கள் சொல்கிறார். நெல்லிக்காய் மலைமலையாக கொட்டுறது, வெறும் நெல்லிக்காய் இல்லை, தங்க நெல்லிக்காய். அதற்கு ஆதிசங்கர பகவத்பாதா பயன்படுத்திய தோத்திரம்தான் கனகதாரா தோத்திரம். இதை தமிழில் மொழிபெயர்த்தவர் கவியரசு கண்ணதாசன். இந்த தரிசனத்தின் வாயிலாக நான் நேயர்களுக்கு சொல்கிறது, ஆதிசங்கர பகவத்பாதா இயற்றிய கனகதாரா தோத்திரத்தில் காலையிலையும் சாயந்தரத்திலையும் யாருடைய இல்லத்தில் ஒளிரச் செய்கின்றீர்களோ அவர்கள் இல்லத்தில் ஐஸ்வர்யம் தங்கும், மனையறம் சிறக்கும்.